நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் சங்க ஆண்டு விழா சென்னை போரூர் ஆற்காடு சாலை பெரியசுவாமி மஹாலில் சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் சங்க ஆண்டு விழா 2025 மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக லயன்ஸ் கிளப் மாவட்டம் 3241C சார்ந்த சென்னை கிரீன் சிட்டி லயன்ஸ் சங்கம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாத்திட மரக்கன்றுகள், டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு மற்றும் நிலவேம்பு கசாய பாக்கெட்டுகளை பசுமை தாயகம் துணை செயலாளர் ஐநா கண்ணன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் டாக்டர் கே நாராயணசாமி, பேராசிரியர் மருத்துவர் கோ செந்தில்வேல், PMJF அரிமா SV மாணிக்கம் ஆகியோர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் சங்க ஆண்டு விழா 2025 அரிமா கா ரவிசங்கரன் தலைமையில் எல் சங்கர் வரவேற்புரையாற்றினார். கே தனசேகர், அரிமா பி சிவகுமார், MR ராகவேந்திரா, ஏ சக்கரவர்த்தி, DR முரளி, S நேரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கே நாராயணசாமி, தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், ஆயுஷ் அமைச்சகம், இந்திய அரசு இயக்குனர் கோ செந்தில்வேல், PMJF அரிமா SV மாணிக்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பட்டிமன்ற தலைவர், பேச்சாளர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனிதநேயம் தளர்கிறதா வளர்கிறதா என்ற தலைப்பில் நகைச்சுவை நாவலர் புலவர் மா ராமலிங்கம் தலைமையில் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து விநியோகஸ்தர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கம் தன்னுடைய 12ஆம் ஆண்டு குடும்ப விழாவையும் சங்க ஆண்டு விழாவையும் நடத்தி கொண்டிருக்கிறது. வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தலைவர் லயன் கா ரவிசங்கரன் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று
ஒரு தலைமை பண்போடு வருங்காலத்தை வளமாக்குகிற நோக்கத்தில் இந்த சங்கத்தை 12 ஆண்டுகளாக வழிநடத்தி வருகிறார். அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு இந்த சங்கத்தை 12ஐ 25, 50 என்று வெள்ளி விழா பொன் விழாவாக வளர்க்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு அருமை தம்பி நண்பர் செயலர் நம்முடைய சங்கர் அவர்கள் ஒரு நுட்பத்திறன் வாய்ந்த ஒரு மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாங்கினை பயிற்சி தருகிற அளவுக்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கர் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு பாராட்டுகிறோம். இந்த சங்கத்தினுடைய தூண்களாக விளங்குகிற தனசேகர் அவர்கள், கரிமா சிவகுமார் அவர்கள், திரு ராகவேந்திரா அவர்கள், திரு சக்கரவர்த்தி அவர்களுடைய முரளி அவர்கள், நேரு அவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக அன்பான வணக்கத்தை இந்த இனிய நண்பக நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அருமை நண்பர் பல லட்சம் மரங்களை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலாம் வழியிலே சென்று வருகின்ற பெரும் கேட்டனை பெற்றிருக்கிற பசுமை தாயம் கண்ணன் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துவதிலே மரங்களை வளர்ப்பதில் கண்ணாக அவர் செயல்படுவதனால் அவருக்கு இளமையிலே பெற்றோர் கண்ணன் என்று பெயர் வைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான நண்பர்கள், சகோதரர்கள். என்ன ஒரு சங்கடம் கேட்டீங்கன்னா, நம்முடைய வைஸ் சான்சலர்ல இருந்து, அரிமா சங்கத்தினுடைய தலைவர்ல இருந்து, கண்ணன்ல இருந்து, மற்ற சிறப்புக்குரியவர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு மேடையில் பாராட்டி பொன்னாடை அணிவித்து அவர்களை மகிழ்வித்த ஒரு அவையில மனிதனையும் வளர்ந்தால் தளர்ந்தால் ஒரு தலைப்பில் பேசுறது ஒரு எவ்வளவு பெரிய சங்கடத்தை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. யோசனை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் கிடைத்த அற்புதமான பொக்கிஷம் நடிகர் சிவாஜி கணேசன் கர்ணனா நடிச்சிருப்பாங்க. என்னங்கய்யா, ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய NT ராமாராவ் காரு அவங்க முதல் கிருஷ்ணனா நடிச்சிருப்பாங்க. அந்த கிளைமாக்ஸ் காட்சி கர்ணன் மேல இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டே நடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. நல்ல பாடுத்தானுங்க. நான் நல்லா பாடலைன்னா கூட இந்த பாட்டு நல்ல பாடுத்தாங்க. ஆனா இந்த பாட்டை என் மனைவி என்னை விட சிறப்பா பாடுவாங்க, அற்புதமா பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க தெரியுமா? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, என்னிடம் சிக்கினாயடா கருவாயா, உன் கதை முடிந்ததடா கருவாயா, வஞ்சகன் எங்க பண்ணடா. இன்னைக்கும் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இன்னைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சோகமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும் போது என்னப்பா ஆச்சு தம்பின்னு கேட்டு வேலை இல்லைண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரிவா எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்றேன் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போற ஆட்கள் இருக்கிற வரைக்கும், இன்னைக்கும் பஸ்ல ஜன்னலோரமா சாஞ்சு அழுதுட்டு போகும்போது என்னாச்சுமான்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் மனிதநேயம் எங்கேயும் மறைத்து போகாதுங்கிறது மட்டும்தான் சார் உங்க நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதே நீயா நான் பார்த்த ஒரு விஷயம், ஆசிரமத்துல வளர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு பையன் திருமணம் பண்ணிட்டாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணி 3 மாசத்துலயே அந்த பையன் இறந்து போயிடுறாரு. அந்த மாமியார் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஊரே நீ ராசி இல்லாதவன் சொன்னப்போ கூட அந்த மாமியார் அந்த பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லாம, பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டவனி என் பையன் உன்னை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணா, என் 2வது பையனை நீ கல்யாணம்
மனித நேயம் இன்றைக்கு பார்ப்பதற்கு தளர்வது போல் இருந்தாலும் உலகம் முழுவதும் இந்த உலகம் உள்ள வரையில் பெத்தெடுத்த தாய் ஒருத்தி இருப்பாளேயானால், கட்டிய தாரம் இருப்பாளானால், கூட பிறந்த சகோதரி இருப்பாளேயானால், அவர்கள் இருக்கிற வரையில் ஏனென்று தெரியுமா? என் பேச்சை இத்தனை பேர் கேட்கிறீர்கள், என் பேச்சு அத்தனை பேருக்கும் புரியும், என் மௌனம் என் மனைவிக்கு ஒன்றுதான் புரியும். தாயை வணங்குங்கள், தாரத்தை போற்றுங்கள், பெற்ற மகளை இளவரசியாக பாருங்கள். யாரோ ஒருத்தியை நாம் பாராட்டுவதை விட பெற்ற மகளை பாராட்ட பழகுங்கள். மனிதநேயம் தானாகவே வளரும் என்பதனால் என் தாய், என் தாரம், என் சகோதரி இருக்கிற வரையில் மனிதநேயம் தளரவே தளராது, அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற தீர்ப்பை அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் காலை சிற்றுண்டி, மதியம் அறுசுவை உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.